எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. எஃப்ஐடிஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் 4100 கோடி கிட்ட ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6800 கோடிக்கு ஷேர்ஸை பை பண்ணி மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1.5 வருஷமாகவே இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. டிஐஎஸ் தான் தொடர்ந்து மார்க்கெட்டை ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற லெவலில் வந்து வச்சுருக்காங்க. டிஐஎஸ் பற்றி பார்க்கும்போது இந்தியாவிலேயே ஒரு பெரிய டிஐ அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எல்ஐசி தான். எல்ஐசி கிட்ட மட்டும் 55 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ அவங்க மார்ச் குவார்ட்டரில் என்ன மாதிரியான போர்ட்ஃபோலியோ அலைன்மெண்ட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி பேங்க் சைடு வந்து ரொம்ப அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருந்தாங்க. இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜியை வந்து மாற்றிட்டு ஐடி, டெலிகாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இது ரெண்டுமே பக்கமாக நல்லாவே சரிஞ்ச ஒரு ஐடி கம்பெனிஸாக இருக்குது லார்ஜ் கேப்பில். ஸோ அங்கே வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் பாரதி ஏர்டெல். இது மட்டும் இல்லாமல் ஐஆர்எஃப்சிலையும் வந்து கான்ட்ரேரியன் பெட்டா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. செல்லிங் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐயில் ஒரு அதிகமான செல் ஆஃபை வந்து இந்த குவார்ட்டரில் அவங்க பண்ணியிருக்காங்க. 4.22 கோடி ஷேர்ஸை எஸ்பிஐயில் செல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டு பேங்க்லையுமே வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. கோல் இண்டியா, ஹிண்டால்கோ, வேதாந்தா இந்த மாதிரியான மெட்டல் ஸ்டாக்ஸ்லையுமே எல்ஐசி வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜியில் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில் வந்து நமக்கு சொல்லுது. இதில் நாம் வீடியோஸில் சொல்கிற மாதிரி ஐடியை ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சிப்லா வந்து நான் பர்சனலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுற ஒரு ஸ்டாக்காக இருக்குது. அடுத்து Q4 ரிசல்ட்ஸில் பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து கடந்த ஒரு 2 நாளாக வந்து வந்திருந்தது. பட் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஷேர்ஸ் வந்து நல்லாவே வந்து அடி வாங்கியிருந்தது. ஸோ அந்த ஷேர் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிட்டானியா. இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 21% இன்க்ரீஸ் ஆகி 678 கோடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட்டாக ஒரு 90 ரூபா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ஷேர் வந்து ஒரு 5% கிட்ட அடி வாங்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டர்லேயே அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 6.5% தான் வந்து க்ரோ ஆகிருக்கு. மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது 18.1%. இந்த ஃபார்வர்ட் கைடன்ஸில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ஹைக்கு வந்து அடுத்த வருஷம் Q1லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரைஸை வந்து ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்ரெடி பிரிட்டானியாவோட வேல்யூம் க்ரோத் அப்படிங்கிறது 4% தான் இருக்குது இந்த குவார்ட்டர்லேயே. ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது ரூரல் சைடில் இன்னமுமே அவங்களோட வேல்யூம் க்ரோத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்ததுனால தான் 5% இந்த ஷேரை வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேரோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாக தான் இருக்குது. பிஇ பார்த்தோம் அப்படின்னா 52 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போவுமே இந்த ஷேரில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகணும். கரெக்டாகி பிஇ ஓரளவுக்கு நல்ல லெவலுக்கு வந்தால் தான் வந்து இதில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அடுத்து எஸ்பிஐ இந்தியாவிலே இருக்கிற ஒரு பெரிய பிஎஸ்யூ பேங்க் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7% கிட்ட இந்த ஷேரில் ஒரு பெரிய கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Q4ல் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 6% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 19,684 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருந்தாலும் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது நல்லாவே வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 3.14% இருந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது இப்போது வெறுமனே 2.93% வந்து இருக்குது. 3%க்கு கீழே இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இதுவே ப்ரைவேட் பேங்க்ஸில் பெரிய பேங்காக இருக்கிற ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து 4.32% இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து 3.38% இருக்காங்க. ஸோ இதில் எஸ்பிஐயோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது 3%க்கு கீழே வந்தது அப்படிங்கிறது இந்த பேங்க்கில் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இந்த இன்கம் ஃப்ரம் ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ் இந்த ட்ரெஷரி இதில் வந்து அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஹெவியாக வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 9,000 கோடி கிட்ட பண்ணியிருந்தாங்க. இப்போது வெறுமனே ஒரு 1,260 கோடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஷேரில்
ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இப்போவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சிசிஎல் ப்ராடக்ட்ஸ், இவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். காஃபி பவுடரில் வந்து மேக் பண்ணி இதில் வந்து இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ வந்து 47% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ₹3 டிவிடெண்டாகவும் கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஷேர் வந்து 7% கிட்ட கரெக்டாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ரிசல்ட்ஸில் பார்த்தாவே தெரியும், ரெவன்யூ வந்து 47% ஜம்ப் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து வெறும் 12% தான் ஜம்ப் ஆயிருக்கு. இதனால் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 19.5% இருந்த அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இப்போ வெறும் 15.7% இருக்குது. பட் இதுக்கான காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா, இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக எகிரி இருக்குது. இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை இன்னும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷேர் ஒரு 7% கிட்ட டவுன் ஆகிருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு 40 பிஇ கிட்ட கொஞ்சம் ஓவர் வேல்யூட் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து இருக்குது. அடுத்து ஆட்டோமொபைலில் ஒரு பெரிய கம்பெனியான ஹூண்டாய் மோட்டார் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாம் வந்து மகேந்திரா, ஹீரோ மோட்டர் கார்ப், பஜாஜ் ஆட்டோ இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி நல்லாவே க்ரோ பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த குவார்ட்டரில் ஹூண்டாய் மோட்டரோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 22% குறைஞ்சி 1256 கோடியாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டாக ஒரு ₹21 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டில் ப்ராஃபிட் 22% குறைஞ்சாலும் ஷேர் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே ஏற்படல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட கைடன்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 27ல் 8லேருந்து 10% வரைக்கும் வேல்யூம் வந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Q4 அப்படிங்கிறது அவங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு குவார்ட்டரில் அதிகமாக சேல்ஸ் பண்ண ஒரு குவார்ட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரலில் மட்டுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-12%க்கு மேலே வளர்ந்துருக்கு. இந்த கைடன்ஸ்னால தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேரில் பெருசாக ஒரு அடி அப்படிங்கிறது விழலை. பட் இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட இந்த ஹை மார்ஜின் எஸ்யூவிஸ் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு லோ மார்ஜின் கொடுக்குற இந்த ஹேட்ச்பேக், சீடான் இந்த மாதிரியான சேல்ஸில் வந்து பிக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை ரைஸ் பண்ணவே முடியல. அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்புட் காஸ்ட் அதிகமாகிறதுனால இயர் ஆன் இயர் வெறும் 14.1% இருந்த ப்ராஃபிட் மார்ஜின் இப்போ குறைஞ்சி வெறும் 10.4% வந்து இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஹூண்டாயோட இவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து இவங்களோட காம்படிட்டரான டாட்டா பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இந்த ஃபினான்ஷியல் 26ல் 3வது பெரிய சேல்ஸாக வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹூண்டாயை 4வது இடத்துக்கு வந்து தள்ளியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 50,000 வெஹிக்கிள் தான் டாட்டா மோட்டார்ஸ்க்கும் ஹூண்டாய்க்கும் இருக்குது. பட் வந்து டாட்டா வந்து அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவி வெஹிக்கிள் சேல்ஸில் டாட்டா வந்து ரொம்ப ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது டாட்டா மோட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. அடுத்து இன்னொரு டாட்டா கம்பெனியான டைட்டன் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட்டும் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து 6% கிட்ட அப் ஆயிருக்கு. ஸோ ஒரு பெரிய கம்பெனி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைட்டன் தான். பட் இந்த கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா பிஇ தான் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஒரு 80 பிஇ கிட்ட இருக்கிறதுனால இந்த ஷேர்லேயும் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நான் பார்க்கல. அடுத்து இன்னொரு டாட்டா கம்பெனி எஃப்எம்சிஜி கம்பெனியான டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 21% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆகி 419 கோடியாக இருக்குது. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 5500 கோடி கிட்ட ரெவன்யூ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் வந்து 2% அப்பா இருந்தாலும் இங்கேயுமே வேல்யூவேஷன் அப்படிங்கிறது 75 கிட்ட இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எஸ்பிஐ, பிரிட்டானியா இங்கே எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்து மோசமாக இருக்குது. இதே சமயத்தில் டைட்டன், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இங்கே எல்லாமே ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலுமே பிஇ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சைட்லையுமே வந்து இப்போதைக்கு பெருசாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இல்லை. அடுத்து டாபர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகி 369 கோடியாக வந்து இருக்குது. 5.5 ரூபா வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4% வந்து அப்பாக இருக்குது. பட் இங்கேயுமே பிஇ பார்த்தோம் அப்படின்னா 46 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்த
டாபரோட ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், டாடா கன்சூமர் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிரிட்டானியா ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களோட வேல்யூம் growth அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஐடிசி ரிசல்ட்ஸ்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடிசி நம்பர்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு ஒரு ஓவரால் பிக்சர் வந்து கிடைக்கும், எஃப்எம்சிஜியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் இது வரைக்கும் ஒரு 27 50 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 7% growth அப்படிங்கிறத இந்த Q4ல ப்ராஃபிட்டில் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல நம்பர் தான். பட் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் 50% 60% growthம், ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப கம்மியான growth பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வந்து growth நல்லா இருக்குது, வேல்யூவேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் லார்ஜ் கேப்பில் வந்து எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு செபி சர்வேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.